வந்து இதா உங்களோட சவுண்ட் கேக்குதா? கொஞ்சம் லீவா ஜாயின் பாருங்க போய்க்கா. இப்போ ஹஸ்ரத் இப்போ கேக்குது. ஸ்கிரீன் வந்து இதா எந்த உஸ்தாத்? லாஸ்ட் என்ன பாத்தீங்க? மத்து. மத்துனா என்ன? மத்துனா நீட்டி ஓதுறது. மத்துல வந்து 2 வகை பிரிக்கணும். அடியாளங்கள், எழுத்துக்கள். மத்தினுடைய எழுத்துக்கள் எத்தனை? அடையாளங்கள் வந்து ஃபத்ஹமத், கஸ்ரமத், தம்மமத், மத். எழுத்துக்கள் உங்களோட சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுது. என்னது ஹஸ்ரத்? சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுறேன்ட. ஹஸ்ரத் இப்ப வருதா? ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு அடுத்த சாப்டர் போவோம். மத்த தொடர்ந்து நாங்க பார்த்த முக்கியமான விஷயம் இதெல்லாம் பார்த்து நான் பேசல. மத்திய நீட்டு ரெண்டு வாயம் சொல்லுங்க. இதெல்லாம் அடையாளங்கள், எழுத்துக்கள். அடையாளங்களை சொல்லுங்க பாப்போம். அடையாளங்கள் வந்து ஃபத்ஹமத், கஸ்ரமத், தம்மமத், மத். அசைனா நீ மத்துன்னு சொல்லப்படாதுன்னு சொல்லி என்னது? எழுத்துக்கள் வந்து அலிஃப், யா, வாவ். மத்தினுடைய அடையாளங்கள்ல மத்துன்னு ஒண்டி இல்ல. மத்தினுடைய அடையாளங்கள்ல மத்துன்னு ஒண்டி இல்ல. அது பெல. நான் எப்படி சொல்லி தந்தேன்? போன கிளாஸ்ல சொன்னேனே நான் அப்படி சொல்லக்கூடாது. அது பெலன்னு சொன்னேன். அடையாளம். மத்துடைய அடையாளம். மத்திய அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் விட்டணும்? 3 seconds. 3 seconds. 6 count. இந்த மத்தினுடைய அடையாளங்கள் ஃபத்ஹ் மத், கஸ்ர் மத், லம் மத், இதுல ஏதாவது வந்திருக்குண்டா? 1 count. 1 seconds. 2 count. வெரி குட். இது வந்துச்சுன்னா மத்தினுடைய எழுத்துக்கள் வந்துச்சுண்டா 1 second. 2 counts. ஓகே, வெரி குட். வெரி குட். நஸ்த ஐன்ல என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தீங்க சொல்லுங்க பாபு. இந்த ஐனை நாங்க எத்தனை செகண்ட் விட்டோம்? 2 seconds. 2 seconds. 4 count. வெரி குட். ஏன் நாங்க 2 செகண்ட் விட்டோம்? ஆன்சர் என்ன இருக்கு? ஏன்? அந்த பக்கத்துல மத்தோட எழுத்துக்கள் வந்திருக்கு. பிழை. மத்திர எழுத்து வந்தா நாங்க 2 செகண்ட்ஸ் விட்டது. அப்ப இந்த மத்திர எழுத்து யா வந்தா 2 செகண்ட் விட்டுரு அப்படியா? வா வந்தா 2 செகண்ட் விட்டுரு அப்படியா? பிழையே. பாத்தீங்களா? சரி, நான் இன்னைக்கு அதை திருப்பி சொல்லித்தாரேன். ஏன்னா நீங்க இவ்வளவு விஷயம் நீங்க ஞாபகத்தோட வந்திக்கிறதால நான் இன்னைக்கு அந்த விஷயத்த சொல்லித்தாரேன். ஆனா அடுத்த கிளாஸுக்கு கட்டாயம் எனக்கு அதை தெளிவாக விட செல்ல ரெடியா தான் வரணும். முக்கியமான விஷயம் அது. சரியா? நான் போன கிளாஸ் சொல்லி தந்தேன். ஏன் நாங்க அந்த ஐனை 2 செகண்ட்ஸுக்கு நீட்டணுமெண்டா இப்ப நான் திருப்பி கேட்பேன்னா பதில் கேட்பேன். கான்செப்ட் பண்ணணும். ஏனென்று சொன்னா அதுக்கு பக்கத்துல வந்திருக்கிறது மத்தினுடைய எழுத்து. அந்த மத்தினுடைய எழுத்தை தொடர்ந்து வார எழுத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்? சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். என்ன செய்யறோம்? சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். எனவே ஏதாவது ஒரு இடத்துல நாங்க சுக்கூனை வச்சு நிறுத்துறோம் என்றால், நிப்பாட்டுறோம் என்றால் எங்களுக்கு தெரியும் 3 முறைகளை நிப்பாட்ட இயலும். அதுல நாங்க
சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு 3வது மெத்தட். அப்ப அந்த சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதுக்கு முன்னாட வாரது மத்தினுடைய எழுத்துக்களாக மத்தினுடைய அடையாளமாக இருக்குமாக இருந்தால் அதுக்கு முன்னால வரக்கூடிய அந்த ஐ நீக்கிறாரே, இதுல எந்த எழுத்து வந்தாலும் ஐன் இல்ல, பா இல்ல, யா இல்ல, எந்த எழுத்து வந்தாலும் நாங்க அந்த எழுத்த கட்டாயம் 2 செகண்ட்ஸுக்கு கூடுதலாக 4 கவுண்டுக்கும் கூட ஆக குறைந்தது 4 கவுண்ட் நீட்டி ஓதணும். விளங்கினா? சரி, இப்ப எனக்கு விளங்கப்படுத்துங்க பாப்புங்கய்யா. நான் என்ன சொன்னேன்? குயிக் நான் இப்ப சொன்ன மாதிரி ஒன்று மிஸ் ஆகாம அழகா விளங்கப்படுத்தணும். யா வந்திருக்கு. யா கடுத்து மேல வந்து மத்தினுடைய அடையாளங்கள் இருக்கு. அதனால அங்க வந்து சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். அதனால 2 seconds 4 counts நீட்டி நிப்பாட்டணும். கரெக்டா? ஒரு விஷயம் கரெக்ட். நல்ல கொஞ்சம் மாத்திக்கோங்க. அதாவது வசனத்துல சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற இடத்துக்கு முன்னால எப்படி வசனத்துல சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற இடத்துக்கு முன்னால மத்தினுடைய எழுத்து அல்லது மத்தினுடைய அடையாளம் வருமாக இருந்தால் சொல்லுங்க பாபம். எப்படி? மத்தினுடைய எழுத்துக்களோ அடையாளங்கள் வந்தாலும் எங்க வரணும்? சரியா சொல்லணும். மத்தினுடைய நிறுத்தி ஓதுற இடத்துல சுக்கூனை வச்சு நிறுத்தி ஓதுன்ற இடத்தில் எப்படி சொல்லணும்? சுக்கூன் வச்சு ஓதுற இடங்கள். சுக்கூனை வைத்து வச்சு ஓதுற இடம் அல்ல, சுக்கூனை வச்சு நிறுத்தி ஓதுற இடத்துல நிப்பாட்டி ஓதன்மே அந்த இதுல அப்படித்தானே? நிப்பாட்டு இல்லையா? சுக்கூனை வச்சு நிப்பாட்டணுமா தேவையில்லையா? சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். அப்ப சுக்கூனை வச்சு நிப்பாட்டி ஓதுற இடத்துக்கு முன்னால சுக்கூனை வச்சு நாங்க நிப்பாட்டுறதுக்கு முன்னால என்ன வந்திக்கணும்? அதனுடைய எழுத்து வரணும் அல்லது இல்லனா அதோட அடையாளங்கள். வெரி குட். மத்தினுடைய அடையாளங்கள் வரும். ஒரு எழுத்துக்கள் வரணும், ஏதாவது ஒரு எழுத்து வரணும் அல்லது ஏதாவது ஒரு அடையாளம் வரணும். அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அதுக்கு முன்னால வார எழுத்த சொல்லுங்க. அதுக்கு முன்னால வார எழுத்த நாங்க என்ன செய்யணும்? சுக்கூன் வச்சு பிழை. அதுக்கு முன்னால வரது சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற அப்படியா? என்ன அதீபா அப்படியா? பதில் பண்றேன். எதை 4 கவுண்ட் விட்டணும்? அதுக்கும் எதுக்கு முன்னால வார எழுத்த 4 கவுண்ட் விட்டணும்? சரியா சொல்லுங்க பாபு. பிழை. நான் இப்ப என்ன கேள்வி கேட்டேன்? வசனத்துல ஓதி காட்டுங்க வசனம். நான் பாத்தீங்களா? கேள்வி கேட்டுக்கொள்ளணும். எதற்கு முன்னால் வரக்கூடிய எழுத்தை நாங்கள் 2 செகண்ட்ஸ் நீட்டோணும்? எதற்கு முன்னால் வரக்கூடிய எழுத்தை நீட்டணும்? ஏதாவது எழுத்துக்கு அப்புறம் மத்தோட அலிஃப் வந்தா சுக்கூன் வச்சு ஓதணும். நீங்க குழப்புறீங்க தெளிவா குழப்புறீங்க. இப்ப நான் இப்ப என்ன சொல்லிக்கிறேன் பாபம்? முதலாவது விஷயம் என்ன வரணும்? நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். முதலாவது விஷயம் என்ன? சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். எங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்ட சொல்லுங்க பாபம். வசனத்து நடுவுல சுக்கூன் வச்சு நிப்பாட்டல அப்படியா? எங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுவோம்? எப்போது நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுவோம்? இப்ப சொல்லுங்க பாபம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மத்தோட அடையாளங்கள் போல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எப்போது தமிழ் கேக்குதா? தமிழ் பேசுறீ விளங்குதா? என்ன பேசுறேன் என்ன சொல்லணும் விளங்குதா? தமிழ்ல என்ன கேள்வி கேட்கிறேன்னு விளங்குதா? என்ன கேள்வி கேட்கிற சொல்லுங்க பாபம். அந்த மத்து
எப்போ வந்தா சுக்குன் வச்சு ஓதணும். அப்ப கேள்வி பிழை கேள்வி பிழை. இதுக்கு நான் என்ன செய்ய? இப்ப கேள்வி விளங்கல. இப்ப சொன்னீங்க கேள்வி விளங்கிட்டு சொல்லிய கேள்வி பிழை. நான் என்ன கேள்வி கேட்டேன்? எப்போது நாங்கள் இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு ஓதுவோம்? விளங்கிட்ட கேள்வி? என்ன கேள்வி? எப்போ நாங்க வந்து சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும்? எப்ப நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும்? சொல்லுங்க இப்ப. தெரியும். என்ன இப்படி வருது இல்ல? நதிபகான் எப்ப நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டும்? மறந்துட்டா திருப்பி? இப்படி யோசிக்கிறீங்களே. சின்ன சிம்பிளான கேள்வி. எப்ப நாங்க 1 செகண்ட் 2 கவுண்ட் நீட்டி ஓதும்? எப்ப? ஏதாவது எழுத்துக்கு அப்புறம் மத்தோட அடையாளங்கள் எல்லாத்தையும் குழப்பிட்டீங்க. கேள்வி கேட்டுக்கணும். கேள்வியை தெளிவா கேட்கணும். எப்ப நாங்க 2 கவுண்ட் நீட்டி ஓதுவோம்? எப்ப நாங்க 2 கவுண்ட் நீட்டி நிப்பாட்டுவோம்? சாரி, நீட்டி நிப்பாட்டுவோம். என்ன சவுண்ட காணும்? மறந்துட்டா? வசனத்துல கடைசியில என்ன வந்தா நாங்க 2 கவுண்ட் நீட்டி நிப்பாட்டுவோம்? எல்லாம் மறந்துச்சு. எல்லாம் மறந்து விட்டது. அதிபகான் என்ன செய்தி? மறந்துட்டா? அதிபகான் பேசுற சவுண்ட் கேக்குதா? கேக்குற கேள்வி கேக்குதா என்னன்னு சொல்லி? என்ன சைலண்ட்? ஏன் சைலண்ட் ஆகிறீங்க? என்ன ப்ராப்ளம்? அதிபகான் என்ன பதில் இல்ல. சரி, இப்ப திருப்பி சொல்லுங்க. வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்ட வேண்டிய 3 மெத்தட் ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபத்ஹத் और फतहतैन
ஒரு அலிஃப் வந்தா டூ கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். வெரி குட். இப்ப நான் கேக்குறேன், எப்ப நாங்க 2 கவுண்ட் நீட்டி நிப்பாட்டுவோம்? என்ன ஆன்சர்? இது கூத்தா வந்துச்சுன்னா ஹாவா மாத்தி இது நான் ஓதணும். நான் இப்ப கேள்வி கேட்டுக்கிறேன். நான் இப்ப கேள்வி என்ன கேள்வி கேட்டேன்? அது பதில் வரலையே. உங்களோட வீடியோ ஆன் பண்ண சரி வரல. நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு விளங்குது இல்ல. இல்ல ஹசரத், போன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஹசரத். அந்த ஸ்கிரீன் எப்படியோ வருது. ஸ்கிரீன் எப்படியோ ப்ராப்ளமா? அவங்களோட விஷயத்தை அப்டேட் பண்ண நீங்க விலகி கொள்றீங்க இல்லையே, சரியா புடிச்சு கொள்றீங்க இல்லையே, மாத்துறீங்களே அடிக்கடி, ராங் ஆகுது. அதிபா கான் என்ன செய்யறது? ஹசரத் நாளைக்கு நல்லா படிச்சுட்டு வரேன் ஹசரத். நான் 3 நாள் கேள்வி கேட்டுக்கிறேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில நீங்க விளங்கி சொல்லணும். அதான் தேவை. சரியா பாத்துட்டு வாங்களா? ஓகே.